சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. மழை காரணமாக புழல், சோழவரம், பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கோடை காலங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத வகையில் தண்ணீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளில் செம்பரப்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம் ஏரிகள் திகழ்ந்து வருகின்றன. தற்போது ஈபெக்கல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையினால் ஏரிகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம், புழல், பூண்டி ஆகிய சுற்றுவட்டார இடங்களில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் 23 சென்டிமீட்டர், திருத்தணியில் 21 சென்டிமீட்டர், பொன்னேரி, செங்குன்றம் 15 சென்டிமீட்டர், சோழவரம் 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றும் திருவள்ளூர் மாவட்ட சுற்றுவட்டார இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. புழல் ஏரிக்கு நேற்று 333 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 3470 கன அடியாக அதிகரித்துள்ளது. 3600 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர்யிருப்பு 2650 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.2 அடி உயரத்தில் தற்போது 18.22 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது. புழல் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீராக வினாடிக்கு 170 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. நேற்று ஒரே நாளில் புழல் ஏரிக்கு 283 மில்லியன் கன அடி நீர்வரத்து வந்துள்ளது. இதேபோல சோழவரம் ஏரிக்கு நேற்று 58 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 140 கன அடியாக அதிகரித்துள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர்யிருப்பு 130 மில்லியன் கன அடியாக உள்ளது. 18.86 அடி உயரத்தில் தற்போது 616 அடி நீர் இருப்பு உள்ளது. தொடர்ந்து ஏரிகளை கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று மழை தொடர்ந்தால் ஏரிகளின் நீர்மட்டம் உயரக்கூடும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழையால் சென்னை கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தவிர்க்கும் வகையில் போதுமான மழைநீர் ஏரிகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.